அனைவருக்கும் மகளிர் தினம் நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி உமன்ஸ் டே. ஹாப்பி உமன்ஸ் டே. ஏன்னா ஹாப்பி உமன்ஸ் டே அப்படிங்கிறது நான் எங்க வந்து ஹாப்பி உமன்ஸ் டே சொல்றேன்னா மைடோஸ் பிசினஸ் எப்போ ஸ்டார்ட் பண்ணணும் அப்ப இருந்துதான் அவங்க ஹாப்பி உமன்ஸ் டே அப்படி உமன்ஸ் டே இருக்கிறதே எனக்கு அப்பதான் தெரிய வந்துச்சு. உங்களுக்கு தான் தெரியும், எனக்கு வந்து பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண உடனே தான் மைடோஸ் பிசினஸ் உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் ஹாப்பி உமன்ஸ் டே இருக்கிறதே உங்களுக்கு தெரிய வந்துச்சு. ஏன்னா நம்ம வந்து உமன்ஸ் டே, தீபாவளி, பொங்கல் இந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா பெருசா வந்து நம்ம கொண்டாடுறது கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு நமக்கு வந்து என்ன சொல்ல முடியும், வருமானம் இல்லாதனால கஷ்டம் தான் இருந்தாலும் கஷ்டம் மட்டும் தான் கணக்கு தெரிஞ்சது. ஹாப்பியா இருக்கிற டேங்கிறது நமக்கு வந்து தெரியாம போச்சு, கண்ணுக்கு மறைச்சு. எல்லா டேவும் வருது, ஆனா எந்த டேவும் நம்ம கொண்டாடுறது இல்லை. ஆனா இன்னைக்கு சொல்ல முடியும், இன்னைக்கு கிட்டத்தட்ட பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி 9 வருஷத்துக்கு மேல ஆச்சு. 9 வருஷமா வந்து பார்த்தீங்கன்னா ஹாப்பி உமன்ஸ் டே ஹாப்பியா இன்னைக்கு கொண்டாடிருக்கோம். இன்னைக்கு லேடிஸ்க்குனாவே ஒரு முக்கிய ஒரு முன்னுரிமை கொடுக்குற ஒரு நாள் இன்னைக்கு வந்து கிடைச்சிருக்கு இல்லையா, உண்மையா இல்லையா? ஏன் அப்படின்னா இன்னைக்கு வந்து நம்ம லேடிஸா இருக்கோம் அப்படின்னா இன்னைக்கு வந்து ஒரு பிறந்ததே வந்து நம்ம எடுத்ததே வந்து பார்த்தீங்கன்னா கடவுள் கொடுத்த ஒரு கிஃப்டான ஒரு உண்மையா இல்லையா? ஜென்ஸுக்கு இல்லாம ஒரு லேடிஸ்க்கு உள்ள ஒரு திறமை, ஏகப்பட்ட திறமை நம்மகிட்ட இருக்குது. ஆனா அதை வெளியே காட்டுறதுதான் இல்லை, உண்மையா இல்லையா? ஆனா எனக்கு நிறைய திறமைகளை வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிச்சன்லயோ வீட்லயோ வந்து அப்படியே 4 செவத்துக்குள்ள போட்டு நம்ம முடக்கிட்டோம், வெளியே கொண்டு வரது கிடையாது. வெளியே வந்து கொண்டு வந்தவங்க இன்னைக்கு ஜெயிச்சுட்டு பெரிய ஆளா இன்னைக்கு பிசினஸ் உமனா வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனா நமக்குள்ள ஒரு சின்ன வந்து நம்மளால முடியாதுன்னு ஒரு முடிவு எடுத்து வச்சனால நம்ம வெளியே கொண்டு வராம இருக்கும். சேம் அதே மாதிரிதான் இன்னைக்கு என் பேர் கீதா, இன்டர்நேஷனல் டீம் கூட நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு நான் மட்டும் இல்லை, நானும் என்னோட ஹஸ்பண்டும் ஃபுல் டைமா கிடையாது, லைஃபே இதான முடிவு பண்ணிக்கிறது 9 வருஷமா பிசினஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் டெய்லரா இருக்கும்போது இந்த பிசினஸ் வாய்ப்பு கிடைச்சது. இந்த பிசினஸ் வாய்ப்பு சொல்ல முடியும். இன்னைக்கு ஒரு மேடம் சொன்னாங்க, இழுத்து வரப்பட்டிருக்கல அழைத்து வரப்பட்டிருக்கலாம் தெரியல அப்படின்னு. ஏதோ ஒரு ரூபத்துல உள்ள வந்துட்டோம், உண்மையா இல்லைங்களா? புதுசா வந்துட்டு மறுபடியும் கொஞ்சம் அட்வைஸ் பண்ணி பார்ப்போம். நல்லா அட்வைஸ், உங்களுக்கு கேள்வியெல்லாம் கேட்க மாட்டோம் யாருமே. ஓகே, தேங்க்யூ. அப்படி எல்லாரும் இன்னைக்கு புதுசா இன்வைட் பண்ணி உள்ள வந்திருக்கீங்க. உங்களை வந்து ஒரு நபர் தெரிஞ்ச முகம் மூலியமா தான் அந்த ஹாலுக்குள்ள வந்திருப்பீங்க, கரெக்டா? கரெக்டா? தெரியாதவங்க யாராச்சும் வந்து நான் பஸ்ல வந்துட்டு இருந்தேன், கூப்பிட்டாங்க உடனே நான் வந்துட்டேன், இந்த ரோட்ல பார்த்தாங்க கூப்பிட்டாங்க வந்துட்டேன் அப்படிங்கிற யாராச்சும் இருக்கீங்களா? யாராச்சும் தான் கைத்து வந்து பார்ப்போம், இருக்கீங்களா? ஆனா எங்களுக்கு இந்த பிசினஸ் வாய்ப்பு எப்படி கிடைச்சது அப்படின்னா ட்ரெயின் மூலியமா ஒருத்தர் பாத்திரம் மூலியமா தான் இந்த பிசினஸ் வாய்ப்பு எங்களுக்கு கிடைச்சது. ட்ரெயின் மூலியமா கொடுத்தது வேற யாரும் கிடையாது, மைடஸ் கம்பெனில இன்னைக்கு சொல்ல முடியும் WTC நாங்கள் ஒர்க் பண்ணக்கூடிய பிஎஸ்ஆ இருக்கும். இன்னைக்கு இன்டர்நேஷனல் ட்ரெயின் மூலியமா ஹஸ்பண்ட் திருப்பூர் கேரளாவுக்கு வேலைக்கு போகும்போது பக்கத்துல உட்கார்ந்து போன நபர் தான் பினேஷ் சார். அவர் மூலியமா தெரியாத நபர் மூலியமா தான் இந்த பிசினஸ் வாய்ப்பு கிடைச்சது. 3 மாசம் என்னோட ஹஸ்பண்ட் ஃபாலோ பண்ணி தான் இந்த பிசினஸ் வாய்ப்பை என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். என்னோட ஹஸ்பண்ட் வந்து பிசினஸ் வாய்ப்பு தெரிஞ்சதுக்கு அப்புறம் வேணாலும் ஒதுக்கிட்டாரு. ஏன் அப்படின்னா நிறைய பேர் மனசுல மேடம் யார் சொன்னாங்க ஆளை பிடிக்கிற வேலை அப்படிங்கிறது சொன்னாங்க. சேம் அதே மாதிரி ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயின்ல பார்க்கும் போதே என்னோட ஹஸ்பண்டுக்கு வந்து ஆளை பிடிக்கிற வேலை தான் அப்படிங்கிறது வந்து சின்ன ஒரு இன்ட்ரோ கிடைச்சிருந்துச்சுன்னா என்னோட ஹஸ்பண்ட் அவரோட நம்பரை வந்து வாங்கிக்கவே மாட்டாரு, அப்படியே பிளாக் லிஸ்ட்ல போட்டு வச்சிருப்பாரு என்னோட ஹஸ்பண்ட். ஆனா என்னன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல சொல்லும் போது நமக்கு புரியாம தான் சொல்லி நம்மகிட்ட இன்ட்ரோட் பண்ணுவாங்க, உண்மையா இல்லைங்களா? இது ப்ராடக்ட்டுங்க அப்படின்னு நம்ம அடுத்தடுத்து கேட்போம், அவங்க சொல்லவே மாட்டாங்க, நான் நேரில் வந்து சொல்றேங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. சேம் அதே மாதிரி தான் என்னோட ஹஸ்பண்டுக்கு வந்து நான் நேரில் வந்து சொல்றேன், நான் திருப்பூர் வரும்போது நான் சொல்றேன்ட்டு அப்படியே வந்து இன்ட்ரோ வந்து இறக்கிட்டாரு தினேஷ் சார். அதுக்கப்புறம் 3 மாசம் என்னோட ஹஸ்பண்டை ஃபாலோ பண்ணி அதுக்கப்புறம் வந்து அருஞ்சலி சாரோட கம்பெனியில் திருப்பூர்ல வச்சுதான் வந்து பார்த்தீங்கன்னா பிசினஸ் பிளான் சார் கொடுத்தா இல்லையா, அதே மாதிரி ஃபைலை வச்சு பேசி புரிய வச்சாங்க. அந்த ஃபைலை வச்சு பேசும்போதே ப்ராடக்டை பற்றி பேசும்போதே அவர் வந்து மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டாரு என்னோட ஹஸ்பண்ட். தெரிஞ்சோடனே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரு மைண்ட் செட் தான். பாசிட்டிவானது நமக்கு மைண்ட்ல டக்குன்னு வராது, நெகட்டிவானது டக்குன்னு வந்து நமக்கு வரும். ஜெயிச்சவங்க கண்ணுக்கு முன்னாடி வரமாட்டாங்க, தோத்தவங்க மட்டும் தான் நம்ம கண்ணுக்கு முன்னாடி வந்துட்டு இருப்பாங்க. எல்லா தொழிலுமே அப்படிதான், ஜெயிச்சவங்க அதே தொழிலை பண்ணி ஜெயிச்சிருப்பாங்க, அதை பார்த்துக்க மாட்டோம். நிறைய ஹோட்டல் வந்து நடத்திட்டு இருக்கு, நிறைய ஹோட்டல் வந்து அந்த நல்ல 2000 ஹோட்டல் வந்து நம்ம பார்ப்போம். ஆனா அதே ஹோட்டல் இழுத்து முடித்து மறுபடியும் அந்த அடுத்த ஹோட்டல் வந்துச்சுன்னா அந்த இழுத்து முன்ன ஹோட்டல் தான் நம்ம பேசிட்டு இருக்கோம், உண்மையாளிங்களா? அதுக்கப்புறம் ஹோட்டல் வந்துகிட்டே இருக்கு, பெருசாகிட்டு அந்த ஹோட்டல் பெரிய ஹோட்டல் ஆயிடுச்சு, பெரிய ஒரு வழி கிடைச்சிட்டு ஒரு வழியை கிடையாது, பெரிய டிபார்ட்மெண்ட் ஆயிடுச்சு, அதெல்லாம் நம்ம பேச மாட்டோம். அந்த இழுத்த மூட கடையை பத்தினா நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம், உண்மையாளிங்களா? அப்ப என்னோட ஹஸ்பண்ட் அப்பதான் ஸ்டார்டிங்ல வந்து புரிய வைக்கும் போது
இங்க கோயம்புத்தூர் வந்து அவரோட மாமா இருக்காரு, என்னோட சித்தப்பா. அவர் வந்து நெட்வொர்க் மார்க்கெட்டிங் தான் பண்ணிட்டு இருந்தாரு. இது நெட்வொர்க் மார்க்கெட்டிங் தான் எனக்கும் தெரியாது, அவருக்கும் தெரியும். ஏன்னா நான் வீட்டில் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருந்த நபர் தான், வெளி உலகம் எனக்கு தெரியாது. அப்படி இருக்கும்போது வந்து இதை பேசி புரிய வைக்கும் போது டக்குன்னு வந்து அவரோட மாமா தான் நடந்து வந்துச்சு. ஏன்னா அவர் வந்து நெட்வொர்க் மார்க்கெட் பண்ணி கவர்மெண்ட் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி நல்லா இருந்தாங்க, கார் வாங்கினாங்க, எல்லாம் வாங்கி கடைசியில் பார்த்தா ஜீரோ பாயிண்ட் நின்று அவர் மேடம் வந்து எங்கள் அத்தை வந்து சுற்றி வந்து வேலைக்கு போகிற சூழ்நிலை வந்துருச்சு. என்னோட கேட்டதுக்கு அப்புறம் இதே நிலைமை தானே, இதெல்லாம் தேவையில்லை, இதெல்லாம் போகக்கூடாதுன்னு நினச்சி என்னோட ஹஸ்பண்ட் வந்து வேண்டாம் ஒதுக்கி வச்சிருந்தாரு. இவங்க எப்படி வந்து அவாய்ட் பண்றதுன்னு தெரியாம என்னோட ஹஸ்பண்ட் வந்து என்ன சொல்றதுன்னு தேடிட்டே இருந்தாரு. கேட்கும் போதெல்லாம் வந்து சார் பொருள் சூப்பர் தான் சார், பிசினஸ் பண்ணலாம் சார் பண்ணலாம் சார் பண்ணலாம் சார் சொல்லி 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 எங்க வீட்டுல யாரையும் மூச்சு அடிச்ச மாதிரி பேசவே மாட்டாரு. அவாய்ட் பண்ணிட்டே இருந்தனால சரிங்க சார் என்ன பண்ணலாம், கடைசி ஒரு டைம் கேட்டிருப்பாங்க, அதுக்கு எனக்கு தெரியல. 3 மாசம் ஃபாலோ பண்ணிட்டாங்க என்னோட ஹஸ்பண்டை. கடைசியா ஃபாலோ பண்ணும்போது என்னோட ஹஸ்பண்ட் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா ஃபேமிலி மேல தூக்கி போட்டார். சார் எனக்கு ஓகே தான் சார், வீட்டுல ஒதுக்க மாட்டேங்கிறாங்க சார் அப்படின்னு. நம்ம அப்படி வந்திருக்கோம். இப்ப கூட எல்லாம் கேட்டுட்டோம், ஏதாவது டீட்டெயில்ஸ்லாம் கேட்கும் போது எனக்கு ஓகே தான், எனக்கு சூப்பர், நீ பேசுனது இப்போ எல்லாம் புரிஞ்சிச்சுங்க, பாடலாம் சூப்பருங்க. ஆனா எங்க வீட்டுக்கார கேட்குங்க, நம்ம தான் அவங்க வீட்டுக்காரா இருக்கோம் அது தெரியாது. ஆனா வீட்டுக்கார கேட்குங்க, வீட்டுக்கார வந்து பாத்தீங்கன்னா என் ஒய்ஃபை கேட்குங்க. இப்படிலாம் வந்து அவங்க மேல பழிய போட்டுருவோம். அதே மாதிரிதான் என்னோட ஹஸ்பண்ட் வந்து வீட்டுல கேட்குங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. சும்மா இருப்பாங்களா லீடர்ஸ், என்ன பண்ணுவாங்க, நாங்க வீட்டுக்கு வரோங்கன்னு சொல்லிட்டாரு. சரிங்க சார் மேடம் வந்து வேலைக்கு போயிடுவாங்கன்னு சொல்லி விட்டுட்டாரு. அவங்க ஃப்ரீயா இருக்கும் போது தான் வந்து பாத்தீங்கன்னா அருள்ஜோதி சாரும் தினேஷ் சாரும் ஸ்டார்டிங் என்னோட சார் பேசும்போது அட்ரஸ் எல்லாம் சொல்லிட்டாரு. வீட்டு பக்கத்துல வந்து பார்த்தா அய்யங்கார் பேக்கரியில வந்து நின்றுட்டு சார் அய்யங்கார் பேக்கரி ஆஃபீஸ்ல வீடு சொன்னீங்க சார், வந்திருக்கோம் சார், அவங்க மேடம் வந்துட்டாங்களா வேலையை விட்டு அப்படியே கேட்டு நைட் 8:30 மணிக்கு திருப்பூர் வந்த வீட்டுக்கு வந்தாங்க. வந்தவங்களை வாங்கன்னு சொல்லலாம், வேணாம்னு சொல்லக்கூடாது. உண்மையாளிங்க யாருமே என்னதான் பிரச்சனை சண்டையா இருந்தாலும் வந்தவங்களை வாங்கன்னு தான் சொல்லுவோம். அப்ப இருக்கும்போது சரி சார் வாங்க வந்துட்டாங்கன்னு சொல்லி வீட்டுல வந்து பேசினாங்க. பேசும்போது கூட என்னோட ஹஸ்பண்ட் தைரியமா வர வச்சாரு. ஏன் அப்படின்னா நான் திருப்பூர்ல வந்து பாத்தீங்கன்னா நாங்க மொபைல் கடை வச்சிருந்தோம். மொபைல் கடையில வந்து பாத்தீங்கன்னா 7 வருஷமா நடத்திட்டு இருந்தோம். நல்லா ரன் ஆயிட்டு இருந்துச்சு. இடையில எதிர்பாராம பாத்தீங்கன்னா என்னோட மாமாக்கு சின்ன ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அதெல்லாம் கடவுள் கொஞ்சம் லாஸ் போனாலும் வந்து பாத்தீங்கன்னா இழுத்து போடுற மாதிரி கடையை கொடுக்குற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. ஆனா அதே 1,80,000 லாபம் மட்டும் எடுத்து சம்பாதிச்சு நல்ல ஒரு பொசிஷன்ல நாங்க இருந்தோம் எங்க ஃபேமிலியில. இடையே எதிர்பாராம ஒரு 2 வருஷம் படாத கஷ்டம், இப்படிதான் கஷ்டம் கிடையாது, கடவுளை கூட நாங்க கையெடுத்து கும்பிடுறதுக்கு எடுக்கல, அந்த அளவுக்கு பெரிய ஒரு கஷ்டம். அப்ப அந்த மாதிரி டைம்ல வந்து பாத்தீங்கன்னா ஹஸ்பண்ட் சொன்னாரு, ஸ்டார்டிங்ல மேரேஜ் பண்ணும்போது பிசினஸ் பண்ணா மட்டும்தான் இதை ஜெயிக்க முடியும்னு ஸ்டார்ட் பண்ணதான் மொபைல் கடை ஸ்டார்ட் பண்ணோம். மொபைல் கடையை விட்டுட்டு வந்து பாத்தீங்கன்னா ஹஸ்பண்ட் பிசினஸ் பண்ணணும் பிசினஸ் பண்ணணும் பிசினஸ் பண்ணணும் சொல்லிட்டே இருப்பாரு. அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா நான் கடை வச்சு நடத்தும் போது என்னோட ஹஸ்பண்ட் கிட்ட வந்து என்ன சொன்னாரு, இதான் இந்த மாதிரி நான் வெளியே இப்போ பிசினஸ் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது நான் சொன்னேன், இந்த பிசினஸ்ல ஜெயிப்போங்க, கடையை வச்சு நான் ரன் பண்ணி ஜெயிக்கணும், அடுத்து பாத்துக்கலாம் அப்படின்னு நான் சொல்லுவேன். எப்பயாச்சும் சொல்லிட்டு கடைக்கு போவேன் அந்த மாதிரி டைம்ல. அப்ப நான் சொன்ன விஷயம் கடைசியில் அந்த கடையை இழுத்து மூடும் போது தான் தெரிய வந்துச்சு. ஏதாச்சும் இன்னொரு பிசினஸ் செய்ய விட்டுருந்தேன் அப்படின்னா இந்த பிசினஸ் இல்லைன்னா இந்த பிசினஸ் கை கொடுத்துருக்கும்னு நான் நினைச்சேன். அப்புறம் வந்து யோசிச்சு எந்த யூஸும் இல்லை. அப்ப வந்து கடையை விட்டதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எங்க ஹஸ்பண்டுக்கு வந்து பிசினஸ் பண்றது நான் கொஞ்சம் ஃப்ரீடம் கொடுத்து பிசினஸ் பண்ணுங்க, இதை தேடுங்க அப்படின்னு ஃப்ரீடம் கொடுத்தேன். 2.5 வருஷம் பிசினஸ் பண்ணிட்டு தேடிட்டே இருந்தாரு. செய்யாத பிசினஸ் கிடையாது என்னோட ஹஸ்பண்ட். கடைசியில சொல்ல முடியும் ஃபாஸ்ட் ஃபுட் சரி சோப் ரெடி பண்றது, அதே மாதிரி கம்பெனி ரன் பண்ணோம், காளான் வளர்ப்பு, சோப்பு விற்கிறது, இந்த மாதிரி நிறைய வந்து ஏதாச்சும் ஒண்ணு ஜெயிச்சிரும் ஏதோ ஒன்று பண்ணிட்டே இருந்தாரு. கடைசியில வந்து பாத்தீங்கன்னா ஃபாஸ்ட் ஃபுட் கடை வச்சாரு. நான் அப்பவே சொல்லி இது செட்டே ஆகாது, உங்களுக்கு அதுக்கு செட்டே இல்லை, ஆரம்பிக்காதீங்க சொன்னேன். அதே மாதிரி ஆரம்பிச்சாரு, 2 வாரத்தை இழுத்து முடிச்சா வந்தாரு. ஏன்னா சுடுதண்ணி காயச்சா கூட எங்களோட சப்போர்ட் இல்லாம போகாது. அவர் எப்படி ஃபாஸ்ட் ஃபுட் கடை கொடுப்பாரு, அதான் ஆகாதுன்னு சொன்னேன். அதே மாதிரி ஆகாது போச்சு. ஏன் அப்படின்னா ஏதோ ஒரு பிசினஸ் பண்ணி ஜெயிக்கணும், கீதா கண்டிப்பா ஜெயிச்சு ஆகணும்னு ஒரு முடிவு வெறியில இருந்தாரு. அப்படி வெறியில இருந்தனாலதான் யாருமே தெரியாத நம்ம மூலியமா ட்ரெயின் மூலியமா இன்னைக்கு எங்களுக்கு பிசினஸ் வாய்ப்பு கிடைச்சது. கண்டிப்பா அவங்களுக்கு மறுபடியும் வந்து மனமார்ந்த ஒரு நன்றி சொல்ல முடியும். அதனால பிசினஸோட மைண்ட் ஹஸ்பண்ட் இருக்கு. 2 வருஷம் அப்படியே பிசினஸ் பண்றது நான் விட்டுட்டு ஏதோ தேடி இருக்கு. 2 வருஷம் கழிச்சு என்னால முடியல. ஏன் அப்படின்னா குழந்தைங்க பெருசாயிட்டாங்க, ஸ்கூல் சேர்க்கணும், இந்த மாதிரி சூழ்நிலை வந்தனால ஒரு பிசினஸ் எனக்கு முடியல. அந்த டைம்ல பிசினஸ் வந்து சொல்ல முடியும். வீட்டுல வந்து பேசும்போது எங்க வீட்டுல எதுக்காக தைரியமா கூட்டிட்டு வந்தாரு அப்படின்னா நான் வேலைக்கு போக வச்சதே எங்க வீட்டுல நாட்டிதான் வேலைக்கு போக வச்சேன். ஆனா வேலைக்கு பயந்தாங்க கிடையாது. என்னோட ஹஸ்பண்ட் வேலை தான் வேலைக்கு போனாரு. திருப்பூர்ல இல்லாத வேலை கிடையாது.
ஆனா கேரளா இதே மைண்ட் செட்டை தான் வேலைக்கு போனாரு. ஏன் அப்படின்னா ஒரு கடையில ஓனரா இருந்துட்டு இன்னொருத்தோட கையெழுத்தி வேலை செய்யற அளவுக்கு மைண்ட் செட் அவருக்கு ஒத்துக்கல. அதனால சரிக்குதான் நான் என்னோட ஃப்ரெண்டு வந்து கேரளா வேலை செய்யறாப்புல நான் அங்க போய் வேலை செய்யறேன்னு தான் போனாரு. அந்த மாதிரி வந்து கொஞ்சம் நேரத்தில் நான் அவர் வேலைக்கு போக வச்சேன். நீங்க வேலைக்கு போகலன்னா எங்க அம்மா வீட்டுக்கு தான் பயன்படுத்தா நான் இங்க வந்துருவேன்னு சொல்லிதான் நேரத்தி தான் அவர் வேலைக்கு போக வச்சேன். அப்படி வேலைக்கு போக வச்சது கூட என்ன சொன்னேன் அப்படின்னா, இனிமேல் யாராச்சும் பிசினஸுக்கு வீட்டு தேடி வந்துட்டாங்க அப்படின்னா நானா இருக்க மாட்டேன்னு சொல்லிதான் சொல்லி அவ மிரட்டி வச்சேன். ஏன்னா பிசினஸ் தேடி நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வீட்டுக்கு வந்துருவாங்க. அப்ப அந்த மாதிரி இருக்கிற டைம்ல கீதா வீட்டுக்கு பிசினஸ் கூட்டிட்டு போனா வேணாம் சொல்லிருந்து தைரியமா அருஞ்சொலி சாரி விஜய் சாரி வாழ்க்கை சார் அப்படி கூப்பிட்டாரு. ஏன்னா எனக்கு என்ன பிசினஸ் எனக்கு தெரியாது, சொல்லவும் இல்லை. வீட்டுல ஒண்ணுதான் வந்து பேசி புரிய வச்சாங்க. பேசி புரிய வைக்கும் போது கையில வச்சு பேசும்போது அந்த பொருளை என்ன எது புரிய வைக்கும் போது எனக்கு இப்பவும் நான் யோசிக்கிறேன், கடவுள் எனக்கு எந்த அறிவு கொடுத்தாரு எனக்கு தெரியல. அந்த முடிவுலேயே வந்து பார்த்தா ப்ராடக்ட் என்னன்னு பேசும்போது நீங்க ப்ராடக்ட் ஸ்பீடா போயிட்டாங்க. இருந்தாலும் அந்த பொருளை வச்சுதான் இன்னைக்கு பிசினஸ் வந்து இன்னைக்கு 2 ஆயிட்டு மைலஸ் பிசினஸ் கண்டிப்பா இன்னைக்கு சூப்பரான பிசினஸ் அப்படின்னா இன்னைக்கு ப்ராடக்ட் இன்னைக்கு நாங்க தான் ஹீரோ கிடையாது. யாரு ஹீரோ? ப்ராடக்ட் தான் ஹீரோ. சார் சொன்ன மாதிரி இன்னைக்கு எங்களுக்கு சொன்ன எனக்கு 2 விஷயம் எனக்கு இதுல புரிஞ்சுது. அது ப்ராடக்ட் பத்தி பேசினாங்க. ப்ராடக்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சது. 2வது பிசினஸ் பத்தி பேசினாங்க. பிசினஸ் பத்தி பேசும்போது எங்க சார் வந்து அப்படியே கொஞ்சம் நல்லா உட்காந்துட்டாரு. ஏன்னா கீதா வேண்டாம்னு சொல்லி வெளியே அனுப்பிடும் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்தாரு. பிசினஸ் பேசி முடிக்கும் போதுங்க எனக்கு போய் சொல்ல முடியும். உங்களுக்கு இப்ப பிளான் பேசினாங்க. இந்த பிளான் கொஞ்சமாச்சும் ஞாபகத்துக்கு இருக்கும். எனக்கெல்லாம் அஞ்சலி சார் விஜய் சார் வந்து பேசும்போது என்ன பேசுனாங்க இப்ப ஞாபகத்துக்கு கிடையாது, என்ன பேசினாலே தெரியாது. ஆனா அந்த டைம்ல பிசினஸ் பண்ணலாம்னு ஒரு முடிவை நான் ஸ்ட்ராங்கா எடுத்தேன். அந்த இடத்துல அந்த முடிவை எடுத்தோன்னே அப்படியே தூக்கி போட்டுச்சு. என்னது கீதா ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிடுச்சு அப்படின்ட்டு தூக்கி போட்டுச்சு. அதுக்கப்புறம் அவங்களா பேசி அனுப்பி விட்டுட்டு அவங்க 2.5 மணி நேரம் என்கிட்ட பேசினாங்க. அவர் அனுப்புறதுக்கு 1 மணி நேரம் என்னை பேசி உட்கார வச்சு பேசிட்டு இருந்தாரு என்னோட ஹஸ்பண்ட். ஏன்னா இதெல்லாம் ஆகாது, இதா நீ எல்லாம் வெளி உலகம் தெரியாம வாழ்ந்துட்டு இருக்க, உனக்கு என்ன தெரியாது வாழ பிடிக்கிற வேலை, இதெல்லாம் மட்டையை கழுவாங்க கீதா, அதெல்லாம் வீட்டுக்கு வர சொல்லுவாங்க கீதா அப்படின்னு யார் சொல்றா? என்னோட ஹஸ்பண்ட். இன்னைக்கு இன்டர்நேஷனல் டீம்ல தான் இருக்காரு என்னோட ஹஸ்பண்ட். இல்ல அவரு என்னை சொல்ல ஆகாது கீதா அப்படின்னு சொல்றாரு. நான் சொல்றேன் அவர் மாமாவை வந்து புரிய வைக்கிறாரு. அவர் என்னமோ பண்ணி தோத்து போயிட்டாருங்க. இதுக்கு கார்டு நல்ல கார்டு நம்ம வாங்கி யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத வந்து நான் கூட சொன்னேன். ஆனா வந்து நான் ஸ்ட்ராங்கா முடிவெடுத்தது 2 விஷயத்துக்காக தான் நான் ஸ்ட்ராங்கா பிசினஸ் பண்ண. அந்த பிசினஸ் புரிஞ்சோ இதுல வந்து எல்லாமே நான் வந்து கத்துக்கிட்டோம் தெரிஞ்சோ ஆராய்ச்சி பண்ணி நான் ஸ்டார்ட் பண்ணல. 2 விஷயம் தான். சார் சொன்ன மாதிரி ஒண்ணு இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட் போட கேட்டகரிக்கு நாங்க இல்ல. 14 லட்ச ரூபாய் கடன் இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது 14 லட்ச ரூபாய் கடன் தான் நாங்க ஸ்டார்ட் பண்ணோம். 1 ரூபாய் கிடையாது, 1 ரூபாய் கூட ரெடி பண்ண முடியாது. அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணோம். இல்ல இன்வெஸ்ட்மெண்ட் இல்லைன்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சது. பொருளை மட்டும் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கணும்னு சொன்னாங்க. ஏன்னா எனக்கு அந்த பொருள் தேவையா இருந்தது. எனக்கு யூடியூப்ஸ்ல வந்து பார்த்தா பிரச்சனை இருந்தது. அது மாதிரி அந்த பொருளை வாங்கி சாப்பிடணும்னு ஒரு இது. அது மூலியமாவே ஸ்டார்ட் பண்ணி தான் சொன்னாங்க. அது மூலியமா ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இன்னொரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா சப்போர்ட்டுக்கு நாங்க இருக்கோம்னு சொன்னாங்க. ஏன் அப்படின்னா எங்களுக்கு பிசினஸ் வாய்ப்பு கொடுத்தவங்க என் அண்ணனோ தம்பியோ எங்க சொந்தக்காரங்களோ மாமாவோ மச்சானோ கிடையாது. யாருமே தெரியாத ஒரு முகம் மூலியமா கிடைச்ச ஒரு வாய்ப்பு தான் எனக்கு மைலேஜ். அவங்க இப்ப வரைக்குமே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு மாசம் 10 லட்சம் வாங்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு மாசம் நாங்க 5 லட்சம் வரை எனக்கு ரெகுலரா வாங்கிட்டு இருக்கோம். என்ன பிரச்சனை? அப்ப ஒரு நம்பிக்கை வந்து எனக்கு வந்து அவங்க வந்து சப்போர்ட் பண்றாங்களோ ஜெயிக்க வைக்கிறாங்களோ இல்லையோ 3வது மனுஷன் வந்து நான் இருக்கேன் சப்போர்ட் பண்றதுன்னு சொல்றதுக்கு ஒரு மனசு வேணும்ல. வேணுமா வேணாம்? இப்ப வரைக்கும் அதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். அந்த சப்போர்ட்டிங் சிஸ்டம் சொன்னனால கண்ணல் முடிச்சு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஏன்னா 2 வருஷம் பட்டவாங்க கஷ்டப்படும் போது சொந்தக்காரங்க கூட வாயில சப்போர்ட் நாங்களுக்கு எதுவுமே பேசுறது யாரும் வரல. புரியுதா இல்லைங்களா? அப்ப அந்த டைம்ல இந்த பிசினஸ் வந்து சொல்லி புரிய வச்சாங்க. ஸ்டார்ட் பண்ணோம். பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது 14 லட்ச ரூபாய் கடன். இன்னைக்கு சொல்ல முடியும் 14 லட்ச ரூபாய் கடனையும் அடைச்சாச்சு. இந்த பிசினஸ் ஆகும்போது 1000 ரூபாய் வருமானம் ஸ்டார்ட் பண்ணோம். ஆனா இன்னைக்கு அதிகபட்சமா 2,10,000 வருமானம் வரைக்கும் நீங்க வாங்கிருக்கோம். இன்டர்நேஷனல் டீம் எமரால்டு ரேங்க்ல இன்னைக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். இன்னொரு சிடிசி ரேங்க்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். 2 இனிமே தனித்தனியா நாங்க ரேங்க்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு சொல்ல முடியும் இன்னைக்கு மாசம் வந்து மைலேஜ் மூலமா 5 லட்ச ரூபாய்க்கு மேல இன்கம் ரெகுலரா இன்னைக்கு இன்கம் வந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது அது 0 தான். இன்னைக்கு பெண்களுக்கு நான் எதை சொல்றேன் அப்படின்னா பெண்களுக்கு நிறைய டேலண்ட் இருக்கு. ஏன்னு சொல்றேன் அப்படின்னா
அப்படின்னா கீதா 9 வருஷத்துக்கு முன்னாடி பார்க்கும்போது நீங்க பாத்தீங்க அப்படின்னா 0. எனக்கு பேச்சு திறமை ஒண்ணும் கிடையாது. வீட்டுல ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருந்த நபர் தான் கீதா. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல என்னை பார்த்த நபர்லாம் எனக்கு அர்ஜுனி சார், விஜய் சார் எல்லாமே இருக்காங்க. அவங்க ஸ்டார்டிங்ல பார்த்தாங்க. இப்ப பார்த்தாங்கன்னா இப்பயே சொல்லுவாங்க கீதா மேடம் வேற அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா வீட்டுல 0வா இருந்தேன், எதுவுமே எனக்கு திறமை கிடையாது அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இதுல வந்து பாத்தீங்கன்னா ஹஸ்பண்டுக்கு வந்து சொல்ல முடியும். நான் ஸ்டார்ட் பண்ணேன், அவர் உள்ள ஒரு வந்தாரு. நான் வேலைக்கு போயிட்டு இருந்தேன். ஒரு 1.5 வருஷம் நான் வேலைக்கு போயிட்டு அவர் தான் வந்து பிசினஸ் பண்ணிட்டு இருந்தாரு. 1.5 வருஷம் கழிச்சு தான் நான் உள்ள வந்தேங்க. ஏன் அப்படின்னா 1.5 வருஷம் வரல அப்படின்னா எனக்கு இது முடியாது, எங்க ஹஸ்பண்டுக்கு முடியும் நான் நினைச்சிட்டு இருந்தேன். அவருக்கு மட்டும்தான் செட் ஆகும் இந்த பிசினஸ், எனக்கு செட் ஆகாதுன்னு நான் நினைச்சு 1.5 வருஷம் நான் வேஸ்ட் பண்ணிட்டேன். 1.5 வருஷத்துக்கு அப்புறம் மீட்டிங் ட்ரைனிங்லாம் போய் அவருக்கு சின்ன சின்ன ரோட்டை மட்டும் அட்டன் பண்ணேன். அட்டன் பண்ணும்போது எனக்கு புரிய வந்துச்சு, இதை ஒன்னாலேயே செய்ய முடியும் அப்படிங்கிறத வந்து செய்ய முடிவு எடுத்தேன். முடிவு படிப்படியா வந்து பார்த்தீங்கன்னா என்னோட எல்லா விஷயத்தையும் படிப்படியா மாற்ற ஆரம்பிச்சேன். ஃபர்ஸ்ட் பேச ஆரம்பிச்சேன். ஏன்னா வீட்டுல யாராச்சும் வந்தாங்க கூட கண்டிப்பா மூணு தர மாட்டேன், நல்லா இருக்கீங்கன்னு கூட கேட்க மாட்டேன். நீங்களாம் நம்ப மாட்டீங்க, அப்படிதான் இருந்தேன். அப்ப அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே தெரியாத நபர் 0வா இருந்த கீதா இன்னைக்கு மைனஸ் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு எல்லாத்துக்கும் வந்து ரோல் மாடலா ஆகிருக்கு அப்படின்னா நீங்களே இருக்கு இல்லைங்களா? கடவுள் எல்லா டேலண்ட்டையும் கொடுத்துருக்காரு. ஆனா வெளிப்படுத்துற ஒரு வாய்ப்பு தான் நமக்கு கிடைக்குது, அதை நம்ம மிஸ் பண்ணிடுறோம். அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு தான் இன்னைக்கு 0வா இருந்து எனக்கு தூங்கி எடுத்து எனக்கு ஓட்ட தெரியாது. இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது ஆசை வாங்கி தருவாரான்னு ஏங்கிருக்கேன், வாங்கி தரல. ஆனா இன்னைக்கு சொல்ல முடியும், 2 வீலர் கூட எனக்கு மைலேஜ் வந்ததுக்கு அப்புறம் தான் நான் கேட்கவே இல்லை கீதா இந்த 2 வீலர் கொடுத்தாரு. ஏன் தெரியுங்களா? பிசினஸ் முதல் டூல்ஸ் என்ன? 2 வீலர் தான். 2 வீலர் இல்லைன்னா பிசினஸ் பண்ண முடியாது. ஏன்னா நான் அவர்கிட்டயே ஒட்டிட்டு இருப்பேன். கீதா அந்த நீ தனியா போய்க்க, நான் தனியா போய்க்கிறேன் அப்படின்னு எனக்கு ஒரு வண்டியை வாங்கி கொடுத்து 1 மாசம் எனக்கு அப்படியே பழகி வந்து 3.5 வருஷம் நான் 2 வீலர் தான் ஒர்க் பண்ணேன் நான். அதுக்கப்புறம் லாங்ல எனக்கு டீம் எல்லாம் உருவாகுறதுனால வந்து பாத்தீங்கன்னா டிராவல் டைம் அதிகமா இருந்துச்சு. கொரோனா டைம்ல தான் வந்து எனக்கு 4 வீலர் வந்து உட்காந்து போகணும் ரொம்ப ஆசை. அவர்கிட்ட உட்காந்து போகும்போதே பயணமா இதெல்லாம் உட்காந்து போய் இப்படி சத்துலாம் புது போறாரு அப்படி இருக்கும். ஃபேமிலியோட கார்ல போகணும் ரொம்ப ஆசை. 2.5 வருஷம் கழிச்சு சொல்ல முடியும் இந்த பிசினஸோட மாற்றம். பிரீசா அப்படிங்கிற காரை 12 லட்சம் மதிப்புள்ள பிரீசா காரை நீங்க வாங்கணும். அதுக்கப்புறம் ஒரு வருஷம் கழிச்சு வந்து பாத்தீங்கன்னா நானும் வந்து பிசினஸ்ல பெரிய டீம் ஆனதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டிராவல் பண்ண வேண்டியது. கொரோனா டைம்ல தான் வந்து நானும் வந்து பிரீசா கார்ல கொஞ்சம் கொஞ்சமா ஓட்டி பழைய கத்துக்கிட்டேன். அப்ப அந்த டைம்ல கத்துக்கிறது மூலியமா வந்து பாத்தீங்கன்னா கொரோனா முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த ஒரு மாசமே வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு வெர்னா அப்படிங்கிற ஒரு காரை 16 லட்சம் ரூபாய், இந்த கார் 16 லட்சம் மதிப்புள்ள காரை ஓட்டி பழகிறதுக்காக வாங்கி கொடுத்தாரு. எதுக்காக? ஓட்டி பழகிறதுக்காக. ஓட்டி பழகு செகண்ட் காருக்கு வாங்கி தரலாம். ஆனா புது காரை 16 லட்சம் மதிப்புள்ள காரை வாங்கி கொடுத்தாரு. இப்ப அதெல்லாம் வந்து டிராவல் பண்ணி வந்துட்டு நானா தனியா டிரைவ் பண்ணி ஒரு 5 வருஷமா இந்த காரை ஓட்டிட்டு இருக்கேன். அப்ப சொல்ல முடியும் எதுவுமே தெரியாத கீதா இன்னைக்கு மாறி நின்னுருக்கு அப்படின்னா மைலேஜ் ஒரு வாய்ப்பு கிடைக்கல. ஒருவேளை அவர் வினய் சார் அருணை சார் வீட்டுக்கு வந்திருக்கும் போது தெரியாத நபர் தானே தட்டி விட்டுருந்தா இன்னைக்கு வந்து திருப்பூர்ல ஏதாச்சும் ஒரு கம்பெனில பீஸ் ரேட் அதிகமா கிடைக்க மாட்டேன்னு தெரிஞ்சு கம்பெனியா நானும் என்னோட ஹஸ்பண்ட் ஏறி இறங்கிட்டு இருக்கோங்க. அந்த வாய்ப்பை கரெக்டா பொடிச்சனால இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லா தேவைகளும் இன்னைக்கு பூர்த்தி ஆயிடுச்சு. அது மட்டும் கற்றுச்சு. இன்னைக்கு எதுக்காக வந்திருக்கோங்கிறத நீங்க எல்லாமே புரிஞ்சுக்கணும். தான் 3 ஸ்டேஜ் தான் வந்து காமிக்கிறேன். ஏன்னா நம்ம சும்மா வந்து பிசினஸ் ஸ்டார்ட் பண்றோம் அப்படிங்கறத வந்து யோசிக்க கூடாது. எல்லாரும் ஸ்டார்ட் பண்றாங்க. என் மாமா ஸ்டார்ட் பண்றாங்க, என் அண்ணன் ஸ்டார்ட் பண்றாங்க, என் சித்தி ஸ்டார்ட் பண்றாங்க, என் ஃப்ரெண்டு ஸ்டார்ட் பண்றாங்க, அதனால நான் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் அப்படின்லாம் யாரும் ஸ்டார்ட் பண்ண வேண்டாம். உங்களுக்காக வேணுமான்னு மட்டும் நீங்க பாருங்க. பாத்தீங்கன்னா 12 அடிப்படை தேவைகள் இருக்குது. இந்த ஆடம்பர தேவைகள் கிடையாது, அடிப்படை தேவைகள். இந்த அடிப்படை தேவைகள்ல நம்ம வந்து கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா நம்ம தாத்தா பாட்டி வருஷத்துக்கும் விட்டுருங்க, நம்ம அப்பா அம்மா வருஷத்துக்கும் எடுத்துப்பாங்க. நம்ம அப்பா அம்மா கிட்ட ஒரு 15 வருஷம் 20 வருஷம் இன்னைக்கு வேலை செஞ்சிருக்காங்க இல்லையா? செஞ்சிருக்காங்க இல்லையா? நம்மளும் 10 வருஷத்துக்கு மேல வேலை செஞ்சுட்டு இருக்கோமா இல்லையா? செய்யறாங்க இல்ல? கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 40-45 வருஷமா நீங்க வேலை செஞ்சு இன்னைக்கு சம்பாதிச்சுட்டு இருக்கோம். அந்த சம்பாதிச்சதுல இந்த அடிப்படை தேவைகள் பூர்த்தி ஆயிடுறது மட்டும் பாருங்க. இந்த அடிப்படை தேவைகள் பூர்த்தி ஆயிடுறது அந்த பிசினஸ் நமக்கு தேவையே இல்லை. ஃபர்ஸ்ட் சொந்தமா ஒரு வீடு இருக்கணும். இந்த வீடு பூர்த்தி ஆயிருக்கா? பூர்த்தி ஆயிடுச்சா? தேவையில்லை. அதே மாதிரி கார்லாம் ஆடம்பர தேவைகள் கிடையாதுங்க. அடிப்படை தேவையில்லை,
வந்துச்சு. பென்ஸ், BMW அந்த கார் கிடையாது. இன்னைக்கு 3 லட்சம் செகண்ட்ல 3 லட்சம் 1.5 லட்சத்துக்கு கார் வருது. இன்னைக்கு அந்த 2 வீலர்ல வந்து பாத்தீங்கன்னா 4 பேர் போக முடியுமா? போகலாம். சின்ன குழந்தையா இருக்கா போகலாம். சின்ன குழந்தையாவா இருக்கும்? பெரிய குழந்தை ஆகாதா? அப்ப பெரிய குழந்தையாச்சுன்னா கார் 2 வீலர்ல போக முடியாது. கார் வந்து முக்கியமான தேவையாயிடுச்சு, அடிப்படை தேவையா வந்துருச்சு. பைக்கும் இப்பெல்லாம் பைக் இல்லாத யாருமே கிடையாது. இருந்தாலும் ஒரு சிலர் இன்னும் அது வாங்காம இருக்காங்க. அப்படி இருந்தா ஓகே. அதே மாதிரி குழந்தைகளுக்கு கல்வி செலவுக்கு நம்ம சம்பாதிச்சிருக்கோம் இல்லையா? சம்பாதிச்சிருக்கோம் வேலைக்கு போய் அதுல வருஷம் ஃபுல்லா சம்பாதிச்சு சேர்த்து வச்சு நம்ம ஸ்கூலுக்கு செலவு பண்றோமா? இல்ல பாருங்க வந்துச்சுல எக்ஸாம் முடிஞ்சுன்னா ஜூலைல எங்கடா பணம் கொடுப்பாங்க, எங்க போயிட்டு நம்ம வந்து லோன் வாங்கலாம், எந்த குழுவுக்கு போகலாம் அப்படின்னு நமக்கு வந்து பாத்தீங்கன்னா யோசனை வருமா வராதுங்களா? அப்படி இருந்து கொடுத்தீங்கன்னா பூர்த்தி ஆகல. இல்ல நான் சேர்த்து வச்சிருக்கேன் பேங்க்ல வந்து இதுக்காக படிப்புக்காக சேர்த்து வச்சிருக்கேன் என் வேலை செஞ்சு அப்படின்னா பூர்த்தி ஆயிடுச்சுன்னு. அதே மாதிரி நகை, போதுமான 50 சவரன் 100 சவரன் போட்டுக்கிறது கிடையாது. காதல கட்டத்துல வந்து நம்ம ஏதாச்சும் ஒரு விஷயத்துக்கு போறோம்னா இல்லாம இருக்கணும். ஏன்னா வேலை செஞ்சிருக்கோன்னு சம்பாதிச்சிருக்கோம் இல்லையா? அந்த மாதிரி இருக்கான்னு பாருங்க. இல்லைன்னா பூர்த்தி ஆகாது. கடல் இல்லாத வாழ்க்கை. எனக்கு இந்த 12 அடிப்படை தேவைகளுங்க பூர்த்தி ஆகலைங்க. இது ஒண்ணு மட்டும் நான் நிம்மதியா வாழ்ந்தது. கடல் இல்லாம நிம்மதியா வாழ்ந்துருக்கேன் அப்படின்னு கொஞ்சம் ஆன்டிஸ் பண்ணுவோம். எத்தனை கை ஒரேது எப்படி சார் எங்க கடல் இல்லாத வாழ்க்கை. கடல் இல்லைன்னா நான் எங்க உங்களோட மொக்கையே வந்து கேட்டுக்கிட்டே சொல்றீங்களா? பாத்துக்கணும். இத்தனை வருஷம் வேலை செஞ்சிருக்கோம் இல்லையா? கடல் இல்லாத வாழ்க்கை பண்றாங்க. அதே மாதிரி சேமிப்பு நம்ம அக்கௌண்ட்ல ஒரு 3 லட்சம் மாசம் சேமிப்பு இருக்கணும். ஏன்னா வேலை செஞ்சுட்டு இருக்கோம் இத்தனை வருஷம். அதே மாதிரி பெற்றோரை கவனித்தல். பெற்றோர் நம்மள கவனிக்கிறாங்களா? நம்ம பெற்றோரை கவனிக்கிறோமான்னு நீங்களே யோசிச்சுக்கீங்க. நீங்க பெற்றோரை கவனிச்சீங்க அப்படின்னா பூர்த்தி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இல்ல அப்பா இன்னமும் நமக்கு வந்து செலவு பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா நீங்களே யோசிச்சுக்கீங்க. அதே மாதிரி சுற்றுலா வருஷத்துல ஒரு டைம் நம்ம ஃபேமிலியோட எங்கேயாச்சும் சுற்றுலா போயிட்டு வரணுங்க. போயிட்டு வருமா? வருஷம் டூர் போயிடுவாங்க. என் ஃபேமிலியோட கூட்டிட்டு இதை மட்டும் தவறவே மாட்டேங்க. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்க. வருஷத்துல ஒரு டைம் நம்ம உடம்பு பாடிய ஃபுல் செக்அப் பண்ணணும். ஏன்னா நம்ம இந்த உறுப்பை வச்சுதான் அந்த உடம்ப வச்சுதான் நீ வேலை செஞ்சுட்டு அந்த உடம்புல எப்ப வயிற்று வலி வருதோ, எங்க இழுத்து பிடிக்குதோ அப்ப போய் செக் பண்றது கிடையாது. உள்பாடியை செக்அப் நான் என் வருஷம் என் உடம்புக்காக நான் வந்து செலவு பண்ணுவேன், பாதுகாப்பா நான் பாத்துக்குவேன்னா அதுல அந்த ஃபுல் பாடி செக்அப் பண்ணாங்கல்ல வருஷத்தோட டைமோ இல்ல 1 வருஷத்துக்கு ஒரு டைமோ பாத்துட்டீங்க அப்படின்னா அந்த உறுப்புகள் எந்த நிலையில இருக்குன்றத பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஃபுட் கண்ட்ரோலோ இல்ல மருந்து எடுத்துக்கிறதோ நம்ம பாத்துக்கலாம். அப்படி பார்த்துட்டு நான் வருஷம் அதுக்காக நான் பார்த்துட்டேன்னா ஓகே. அதே மாதிரி சமூக சேவைங்கிறது அந்த மாதிரி நம்ம ஒரு ட்ரஸ்ட் எடுத்து நடத்தணும் அப்படி கிடையாது. ஒரு 4 பேருக்கு ஒரு உதவி பண்றது இந்த மாதிரி நம்மளால உதவி பண்ணிட்டு இருக்கீங்களா ஓகே. அதே மாதிரி பொழுதுபோக்குங்கிறத வந்து நம்ம டைம் ஒதுக்கிட்டு தான் இருக்கோம். ஒண்ணு சின்ன டிவி, இன்னொன்னு பெரிய டிவில தான் அதிகமா ஒதுக்கிறது கிடையாது. இந்த சின்ன டிவி இருக்கு பாருங்க, கையில தான் இருக்கும். அந்த சின்ன டிவி இல்லைன்னா இருக்கவே மாட்டோம். விளையாடினா என்ன டிவி அது விளையாடினா அதுல மட்டும்தான் பொழுதுபோக்கா இருக்கும். ஆனா பொழுதுபோக்கான விஷயம் ஏகப்பட்ட விஷயம் இருக்கா இல்லைங்களா? அதுக்காக நம்ம குழந்தைங்க கூட ஏதாச்சும் ஒரு டைம் ஒதுக்குறோம் இல்ல. அப்ப இந்த 12 அடிப்படை தேவைகளும் எனக்கு 12 பூர்த்தி ஆயிடுச்சுங்க அப்படின்னு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுவோம். 11 10 8 7 6 5 இதுக்கு மேல நான் கேட்கல. கொஞ்சம் சிரிக்கிற விஷயமா இருந்தாலும் சிந்திச்சு பாருங்க. நம்ம தாத்தா பாட்டியும் வேலை செஞ்சிருக்காங்க, நம்ம அப்பா அம்மாவும் வேலை செஞ்சிருக்காங்க, இன்னைக்கு நம்மளும் வேலை செஞ்சுட்டு இருக்கோம். ஆடம்பர தேவைகள் சொல்லல, அடிப்படை தேவைகள் கூட இந்த பூர்த்தி ஆகாம நீங்க வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னா நீங்க வேலை செஞ்சு இந்த அடிப்படை தேவை எப்பதான் பூர்த்தி ஆகும்? இந்த அடிப்படை தேவைகள் பூர்த்தி ஆகுனா கூட ஒரு பிசினஸ் பண்ணணுங்க. பிசினஸ் பண்ணா மட்டும்தான் இந்த அடிப்படை தேவைகளை பூர்த்தி பண்ண முடியும் இப்ப இருக்கிற காலகட்டத்தில். சொன்னாங்க இது கண்டினியூ பண்ணணும்னு சொன்னாங்க. இது ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறது கிடையாது, இது தொடர்ச்சியா பண்ணா மட்டும் தான் ஜெயிக்க முடியும். எங்களுக்கு எப்ப இது புரிஞ்சதோ அப்ப 2 பேருமே ஹஸ்பண்ட் ஒய்ஃபா தொடர்ச்சியா நீங்க பண்ணிட்டு இருக்கோம். அதோட மாற்றம் என்ன தெரிஞ்சுதான் செகண்ட்ஸ்
நெக்ஸ்ட் இதுல நீங்க ஒன்னு புரிஞ்சுக்கங்க. ESEA கேட்டகரி இருக்குது. அதுல ங்கிறது எம்ப்ளாய், எஸ்ங்கிறது செல்ஃப் எம்ப்ளாய், பிங்கிறது பிசினஸ் ஓனர், ஐங்கிறது இன்வெஸ்டர். இதுல எந்த கேட்டகரி நம்ம இருக்கோம்? எம்ப்ளாய் இருக்குமா? செல்ஃப் எம்ப்ளாயா, பிசினஸ் ஓனரா, இன்வெஸ்டரா? ங்கிறது எம்ப்ளாய்னா நீங்க வேலைக்கு போயிட்டு இருக்கீங்கல்ல, அதான் எம்ப்ளாய். செல்ஃப் எம்ப்ளாய்னா மளிகை கடை, துணி கடை இந்த மாதிரி நடத்துறீங்களா, அந்த மாதிரி உள்ளவங்க செல்ஃப் எம்ப்ளாய். இந்த ரெண்டு கடையில நம்ம எந்த கடையில இருக்கோம்? எம்ப்ளாயா, செல்ஃப் எம்ப்ளாயா? எம்ப்ளாய் கடையில தான் நம்ம இருக்கோம். ஆனா நம்ம வந்து சொல்லக்கூடிய ரிச்சா வாழணும் அப்படின்னா நம்ம வந்து பிசினஸ் மேனும் இன்வெஸ்டரா இருந்தா மட்டும்தான் நம்ம வந்து யோசிக்க முடியும். உண்மையா இல்லையா? அப்ப இதுக்கு மாறணும் அப்படின்னா ஒரு பிசினஸ் பண்ணா மட்டும்தான் ஜெயிக்க முடியும். இன்னைக்கு சொல்ல முடியும். இன்னைக்கு இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த 12 அடிப்படை தேவை உங்க உள்ள ஹார்ட்வேர் இருக்குங்கிறது 1 2 கூட பூர்த்தி ஆயிடும், 3 கூட பூர்த்தி ஆயிடும். 0 யாராச்சும் இருக்கீங்க? யாராச்சும் கை தூக்குங்க. எனக்கு 0ன்ட்டு கை தூக்குங்க பாப்போம். இல்ல இல்ல கை தூக்கு ஒண்ணும் இல்லை. இதுல வந்து ஒரு இது இல்லை. 0 இருக்கா? இருக்கா? இல்ல இல்ல. ஆனா இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது 0ங்க. இந்த 12 அடிப்படை தேவை எங்களுக்கு ஒரு அடிப்படை தேவை கூட பூர்த்தி ஆகல. ஒரு வண்டி கூட பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது எங்க அண்ணனோட வண்டி கோயம்புத்தூர் எங்க அண்ணன் இருக்கு. எங்க அண்ணன் 2 வண்டி வச்சிருச்சு. அந்த ஒரு வண்டியை கடனா வாங்கி தான் அந்த பிசினஸ் நாங்க ஸ்டார்ட் பண்ணோம். 0வா தான் ஸ்டார்ட் பண்ணோம். அப்படி 0வா ஸ்டார்ட் பண்ணும்போது அவ்வளவு மனசு வலி. இந்த மாதிரி ஒரு மீட்டிங்ல லீடர்ஸ் வந்து இந்த மாதிரி அடிப்படை தேவைகள்லாம் வந்து எழுதிட்டு சைன் வாங்கிட்டு போகணும். வாங்கி போகும்போது 12 அடிப்படை தேவைகள் பூர்த்தி பண்ணும்போது போய் சைன் வாங்கிட்டு வந்தா 12க்கு 0. எப்படி போய் சைன் வாங்குறது? வாங்க முடியுமா? மனசு அவ்வளோ வலிக்குது. அப்ப அந்த டைம்ல தெளிவா முடிவு எடுத்தவங்க இன்னைக்கு நான் வந்து தைரியமா சொல்ல முடியும், ஸ்ட்ராங்கா சொல்ல முடியும். இந்த 12 அடிப்படை தேவையும் பூர்த்தி பண்ணிட்டு நான் பேசிட்டு இருக்கேன். என்னோட ஹஸ்பண்ட் பேர் வந்து தனசேகரன். அவரோட ஐடியில வந்த இன்கம் 2,10,000 ரூபாய் இன்கம். நெக்ஸ்ட் சார் என்னோட பேர் கீதா. என்னோட ஐடியில வந்த இன்கம் 2,10,000 ரூபாய் இன்கம். என்னோட ஹஸ்பண்ட் ஐடியில இன்கம் வாங்கி 2,10,000 வாங்க முடியும் காமிச்சாச்சு. என்னோட ஐடியில இன்கம் இன்டர்நேஷனல் டீம் ரேங்க் முடிச்சு நாங்க வந்து ஐடிசியோட செலிப்ரேஷன் வச்சோம் கரூர்ல. ஃபேமிலிக்கு வந்து பாத்தீங்கன்னா சொல்ல முடியும். சார் வந்து அழகா ஒரு கதை சொன்னாரு. ரொம்ப எனக்கு பிடிச்சது அந்த இது. இந்த சொல்றல குரங்கும், இந்த சொல்றல தேவதையும், இந்த சொல்றல யார் வேணா எடுத்துக்கலாம் சொன்னாரு. நம்ம ஃபேமிலியோ ஃப்ரெண்டோ யார் வேணா எடுத்துக்கலாம் சொன்னாரு. ஃபர்ஸ்ட் இந்த குரங்கே நம்ம ஃபேமிலி தான். உண்மையாலேங்களா? ஒத்துக்கிறோமா இல்லையா? ஆனா அங்க சில மாற்றங்கள் நம்ம மாறி காமிச்சோம் அப்படின்னா கண்டிப்பா அதுக்கு எதிர்ப்பு வரவே வராது. உண்மையாலேங்களா? நம்ம என்ன பண்றோங்கிறத தெரிஞ்சு சொல்லி புரிய வைக்கிறதுக்கு நம்மளோட அச்சு மட்டும் நம்ம வருமானத்தையும் அதிகமா காமிச்சாலே போதும். அவங்க நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா? பண்ணுவாங்கல்ல. இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது என்னோட பையன் 2.5 வயசு. பாப்பா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிச்சு செகண்ட் ஸ்டாண்டர்ட் போகிற ஸ்டேஜ் இருந்தாங்க. ஆனா அப்போ வந்து குழந்தைங்க நான் வெளியே போனோம்னா என்னோட அத்தை மாமா தான் பார்த்துக்கணும். ஜாயிண்ட் ஃபேமிலி தான் நாங்க பார்த்துக்கணும். எவ்வளவோ எதிர்ப்புகள் இருந்தது. சார் சொன்ன மாதிரி நாங்க போனோம் அப்படின்னா வெளியே எதிர்ப்பு தகுந்தோட வீட்டில் வந்து அவ்வளோ எதிர்ப்புகள் இருந்துச்சு. ஆனா அவங்களுக்கு இந்த பிசினஸ் என்ன ஏதுன்னு புரிஞ்சு STC நாங்க முடிச்சதுக்கு அப்புறம் நாங்க காமிச்சோம். அதுல இருந்து கிடைச்ச சப்போர்ட் தான் எனக்கு தான் எங்களோட ஃபேமிலி. எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் காட்ட முடியுங்களா? நான் ஜெயிச்சுட்டேன், நான் ஜெயிச்சு ஒரு அச்சீவ்மெண்ட் எனக்கு வந்து பாடத்துல வச்சிருக்காங்க அப்படி ஏதாவது ஒரு இண்டஸ்ட்ரியில நீ வேலை செய்யறது காட்ட முடியுமா? நம்ம பண்ணுவாங்களா? கவர்மெண்ட் வேலை ரிட்டையர்ட் ஆக பண்ண மாட்டேங்கிறாங்க. முதலாச்சும் கேக்கு சாதியாச்சும் போட்டிருந்தாங்க. இப்ப அதுவும் இல்ல. அப்ப அந்த மாதிரி பாருங்க ஹாப்பியா இருக்காங்க. என்னோட ஃபேமிலி ஹாப்பியா இருக்காங்க. இதுதான் ஒரு 1000 பேரை வச்சு ப்ரோக்ராம் பண்ணுவோம். வண்டி ஃபர்ஸ்ட் என்னோட அண்ணனோட வண்டி தான் அந்த வண்டி. இன்னைக்கு 2 கார்ல பயணம் பண்ணிருக்கோம். இதுதான் நாங்க வந்து பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த வீடு ஒரு தகர சீட் தான். 7 பேர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10க்கு 11 வீட்டுல தான் நாங்க இருந்தோம். பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்ப என்ன நிலைமைன்னு வினேஷா இருக்கும், அருந்தேசக்காரன் வீட்டுல வந்தோம் தெரியும். நாங்க பிசினஸ் பண்ணுவோமா பண்ண மாட்டோமா, எனக்கு காசு ரெடி பண்ணுவாங்கன்னு எல்லாமே தெரியும்.
தெரிஞ்சு கூடங்க இவங்களுக்கு வந்து கண்டிப்பா வந்து பிசினஸ் ஜெயிப்பாங்கன்னு ஒரு எண்ணம் இருந்து இந்த வீட்டுல இருக்கும் போது வாய்ப்பு கொடுத்தாங்க. வாய்ப்பு கொடுத்து இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு 1.5 கோடி பூஜை நடந்துச்சு. 4 நல்ல நாள் பார்த்து பூஜை பண்ணிட்டோம். ஏப்ரல் 20ஆம் தேதி தான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஓப்பனிங் வந்து லீடர்ஸ் மூலியமா நீங்க பண்ண போறோம். நாங்க கொடுவாய் இதெல்லாம் வந்து சும்மா வந்து ஒரு போட்டு வருவாங்க, இதெல்லாம் பேச விடுவாங்க அப்படிங்கிறது கிடையாது. நீங்க எப்படி உட்காந்து கவனிக்கிறீங்களோ அதே மாதிரி உட்காந்து கவனிச்சதுதான் இன்னைக்கு நாங்க ஜீரோவா இருந்ததா இன்னைக்கு வந்து இவ்வளவு தூரம் மாறி இன்னைக்கு எல்லாத்துக்கும் ரோல் மாடல் ஆகிட்டு இருக்கோம். அப்படின்னா கிடைச்ச ஒரு வாய்ப்பை கரெக்டா தக்க வச்சு அது கூட பயணப்பட்டனாலதான். லீடர்ஸ் உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தவங்க என்ன சொல்றாங்களோ அது கரெக்டா தான் இருக்கும். அதை கரெக்டா நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா அவங்க ஜெயிச்ச ஸ்டேஜ் நிற்கும் போது நமக்கும் ஒரு ஸ்டேஜ் காத்திருக்குங்க. அதை மட்டும் ஃபாலோ சொல்ல முடியும். இன்னைக்கு நான் லேடிஸா இருக்கேன் அப்படின்னா நான் ஸ்டார்டிங்ல 9 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணும்போது அவ்வளோ எதிர்ப்பு. இப்பெல்லாம் எதிர்ப்பே கிடையாது. இன்னைக்குதான் வந்து பார்த்தீங்கன்னா லேடிஸ் எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு கார் ஓடுறதுலாம் பெரிய விஷயமா நீங்க நினைக்கலாம். என்னன்னா கார் ஓடுறது பெரிய விஷயமா நீங்க நினைக்கலாம். என் ஃபேமிலியில நான் கார் ஓடுறது எனக்கு பெரிய விஷயம். உண்மையா இல்லையா? உங்க ஃபேமிலியில நீங்க கார் ஓட்டுற பெருமையா இல்லையா? அதே மாதிரிதான் இன்னைக்கு நான் ஓடுறேன். ஏன்னா நான் எப்படி இருந்தேன்னு எனக்கு நல்லா தெரியும். நான் எவ்வளவு மாறி இருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். ஏன் அப்படின்னா நான் இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி வெளியே போகும்போது அவ்வளோ எதிர்ப்பு. நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இதெல்லாம் ஒரு லேடிஸ் செய்யற வேலையா அப்படின்னு நிறைய பேர் முன்னுக்கு பின்னுக்கு பேசியிருக்காங்க. எங்க ஃபேமிலியும் பேசியிருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அவங்க காலை கொடுத்து நம்ம கேட்டு வீட்டுல இருந்தோம் அப்படின்னா அந்த மாதிரி ஒரு நபரா மாறிடுவோம். உண்மையா இல்லைங்களா? ஆனா அவங்கள வந்து ஒரு உதாரணம் காட்டணும், ஜெயிச்சு காட்டணும் அப்படின்னா அதை ஜெயிச்சதுக்கு நம்ம வந்து இந்த காலை வாங்கி இந்த காலை விட்டுட்டு போனா மட்டும்தான் ஜெயிக்க முடியும் தெரிஞ்சிச்சு. அதனால இறங்கி லீடர்ஸ் என்ன சொல்றாங்களோ அதை கரெக்டா ஃபாலோ பண்ணி அந்த சிஸ்டத்தை மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணோம். இன்னைக்கு சொல்ல முடியும். இன்னைக்கு நம்ம போன வருஷம் இந்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா லேடிஸை வச்சு நிறைய ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம். 500 1000 பேர்லாம் வச்சு இந்த ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம். இந்த வருஷம் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரோக்ராம் இருக்கனால அது பண்ண முடியல. இருந்தாலும் எங்க டீம்ல அங்கங்க அந்தந்த ஊர்ல தனியா சிங்கப்பண்ணை ப்ரோக்ராம் வந்து நடந்துகிட்டு இருக்கு. நாங்க ஆகணும். அப்படி ஒரு இதுதான் வந்து லேடிஸுக்கு கண்டிப்பா சொல்ல முடியும். சூப்பரான ஒரு பிசினஸ் நல்ல ஒரு இது சொல்ல முடியும் அப்படின்னா நம்ம ஜெயிச்சுட்டு இருக்கோம் ஒரு வாய்ப்பு இன்னைக்கு நெட்வொர்க் மார்க்கெட்ல இருக்குங்க. படிப்பு அப்படின்னு தேவை கிடையாதுங்க. நான் படிச்சது 8th தான், பெரிய படிப்புலாம் கிடையாது. இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண முன்னாடி நான் 8th படிச்ச ஒரு குவாலிஃபிகேஷன் தான் எனக்கு இருந்தது. ஆனா இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் உள்ள வந்ததுக்கு அப்புறம் என்னோட எல்லா இதுவுமே நான் சேஞ்ச் பண்ணி எல்லா இதுவும் மாத்தி இன்னைக்கு நான் படிக்கலன்னு ஒரு ஃபீல் பண்ணவே மாட்டேன். ஏன் அப்படின்னா இன்னைக்கு இன்டர்நேஷனல் டீம் கூட ரேங்க்ல நான் வந்து படிச்சுட்டு இருக்கேன். இன்னைக்கு டிகிரி வாங்கிட்டேன். அது நெட்வொர்க் மார்க்கெட்டிங்க்கு 3 வருஷம் படிச்சுட்டு வராங்க. உண்மையா இல்லையா? பணம் கட்டி செலவு பண்ணி படிச்சுட்டு வராங்க. MBA எல்லாம் படிச்சுட்டு வராங்க. படிக்கிறாங்களா இல்லையா? நம்ம பணம் கட்டி படிக்காம சமாளிச்சுக்கிட்டே படிக்கிறோம். அந்த ஒரு தைரியனால இன்னைக்கு அதுவா டிராவல் பண்ணிட்டு இருக்கேங்க. கண்டிப்பா நான் ஜெயிச்சா கண்டிப்பா இன்னைக்கு நம்பி வந்தவங்களும் ஜெயிக்க வைக்க முடியுங்கிற முடிவு எடுத்தனால இது சொல்ல முடியும். மாசமான 5 லட்சம் ரூபாய் இருக்கிறதுனால கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு 9 வருஷத்துல 38 கோடி ரூபாய் டேர்ன் கொடுத்துதான் உங்கள்கிட்ட நான் பேசுறேன். கூட வந்ததுல மட்டும் டவுட்டை கேட்டு கிளியர் பண்ணிட்டு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க. பிசினஸ் வந்து கேட்கலான்னு சொன்னாங்கன்னா இந்த காலை வாங்கி இந்த காலை விட்டுருங்க. இன்னைக்கு நாம மட்டும் ஜெயிக்கல, இந்த மாதிரி காலை வாங்கி இந்த காலை விட்டுனால எங்க ஃபேமிலியில எங்க அண்ணன், எங்க தம்பி, எங்க அக்கா, மாமா எல்லாமே பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. என்னோட அண்ணன் கோயம்புத்தூர் தான், இங்க சின்னையம்பாளையத்துல இருக்காங்க. எங்க அண்ணன் இன்னைக்கு ரீஜனல் டீம் கொண்டு ரேங்க்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. என் தம்பி இருக்காங்க, ரீஜனல் டீம் கொண்டு ரேங்க்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. 23 வயசு தான், மணிகண்டன் பேரு. ரீஜனல் டீம் கொண்டு ரேங்க்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி எங்க அக்கா DTC ரேங்க்ல இருக்காங்க. என்னோட மாமா STC ரேங்க்ல இருக்காங்க. எங்க ஃபேமிலியே மைலேஷன் ஃபேமிலியா ஆயிப்போச்சு. எல்லாருமே பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க. கண்டிப்பா ஒரு வாய்ப்பு கொடுத்தவங்க 100% கூட நிற்பாங்க. கண்டிப்பா எங்களுக்கு கூட நிக்கிறாங்கன்னா உங்களுக்கு நிற்பாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு பேச வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் மனமார்ந்த ஒரு நன்றி. ஜெய்.